நீங்க அக்ரி பிசினஸ் தான் பண்றீங்களா இல்ல கொள்ளை அடிக்கிறீங்களா? இவங்க ஏமாத்துறாங்க. பாக்கெட் 200 ரூபா கம்மியா நானே வாங்கியிருக்கேன், ஏன் இவ்வளவு விலை சொல்றீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் நம்ம மெய்ஸ் செலக்ஷன் வீடியோஸ்க்கு வந்திருக்கு. இந்த வீடியோக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரவேற்பாவும் வந்திருக்கு. நிறைய ஃபார்மர் இதுல இருந்து நல்ல விதையை சூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஆனா இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஏன், இதுக்கு பின்னாடி என்ன பிசினஸ் இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. நாங்க உங்களை ஏமாத்தவோ இல்ல உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிக்கணும்னு நினைச்சிருந்தா நாங்க வெளிப்படையா எல்லா வேலையும் எங்க வீடியோல சொல்லிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் எனக்கும் புரியல. அதுவும் நாங்க எங்களோட எந்த வீடியோலயும் எங்க கிட்ட தான் தமிழ்நாட்டிலே பெஸ்ட் ரேட் இருக்கு, நீங்க எங்க கிட்ட மட்டும் தான் வாங்கணும்னு நாங்க சொல்லல. இந்த ரேட்டை வச்சுக்கிட்டு உங்க பக்கத்துல இருக்க கடையில விசாரிச்சு பாருங்க. நல்ல தரமான விதை தரமான விலையில உங்களுக்கு கிடைச்சா அங்கேயே வாங்கிக்கோங்க தான் நாங்க எல்லா வீடியோலுமே சொல்லியிருக்கோம். இந்த சேனலோட முக்கியமான நோக்கமே விவசாயிகளுக்கு அக்ரிகல்ச்சரை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வெளிப்படையா தெரியணும். நீங்க அதை வச்சு ஒரு சரியான முடிவு எடுக்கணும்ன்றது தான் எங்களோட நோக்கம். ரெண்டாவது, விவசாயிகள் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, அதாவது விதையோட சப்ளை செயின். ஏன் ஒரு ஊர்ல விதை ஒரு ரேட் விக்குது, இன்னொரு ஊர்ல இன்னொரு விலை விக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல விதைங்கிறது ஒரு உயிர் பொருள். இது பெஸ்டிசைட் மாதிரியோ ஒரு ஃபெர்டிலைசர் மாதிரியோ கெமிக்கல் மிஷின்குள்ள கொட்டி அடுத்த நாள் வெளியில வந்துடாது. இதுவும் வயல்ல விளைவிக்கிற ஒரு பொருள் தான். சோ இந்த விதைகள் எல்லாமே இருக்கிற சீசனுக்கு ஏற்ற மாதிரியும் தட்பவெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விளைஞ்சிருக்கும். சோ விதை கம்பெனிகள் இதை விளைவிக்கும் போதே எந்த விதைக்கு எந்த மார்க்கெட்ல எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு ஒரு கணக்கு பண்ணி தான் விளைவிப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்ல இருக்க காம்படிஷனை பொறுத்தும் இந்த விதையோட தேவைகளை பொறுத்தும் வாரத்துக்கு வாரம் இந்த விதைகளோட விலை மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், விதையை வாங்கி போட்டு ஆண்டுதோறும் யூஸ் பண்ண முடியாது. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும்தான் விதை வியாபாரம் ஆகும். மூணாவதா சொல்ல போறது விதைக்கு மட்டும் இல்லங்க, நீங்க அன்றாடம் பயன்படுத்துற எல்லா பொருளுக்கும் கூட பொருந்தும். உதாரணத்துக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துப்போம். நீங்க உங்க பக்கத்துல இருக்க மளிகை கடைக்கு போட்டு அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை வாங்கினீங்கன்னா ஒரு 20 ரூபா சொல்லுவாங்க. அதே ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா அதோட விலை ஒரு 19 ரூபாயா இருக்கலாம். அதே நீங்க ஒரு பெரிய டி மார்ட் இல்ல ரிலையன்ஸ் மார்ட் போன்ற நிறுவனங்களுக்கு போய் வாங்கினீங்கன்னா அதோட விலை 15 ரூபா இருக்கும். அப்போ உங்க பக்கத்து கடைக்காரர் உங்ககிட்ட இருந்து 5 ரூபா ஏமாத்துறாரா இல்ல கொள்ளடிக்கிறாரா? அதே மாதிரி தான் அக்ரி டீலர்களுமே 1000 ஏக்கருக்கு விதை பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஒரு ரேட் கிடைக்கலாம், 100 ஏக்கருக்கு விதை பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு இன்னொரு ரேட் கிடைக்கலாம். அதே மாதிரி சில பேர் 2 மாசத்துக்கு முன்னாடியே பணம் கட்டி வாங்கி வச்சிருப்பாங்க. சில பேர் இன்னைக்கு உங்களுக்கு பணம் கட்டி வாங்கி தருவாங்க. அதே போல ஸ்டாக் எங்க இருந்து வருது, அது எத்தனை நாள் ஆனதுன்னு நிறைய விஷயங்கள் இந்த விலையடக்கத்துல இருக்கு. அது மாதிரி தான் அன்னைக்கு நாங்க வீடியோ ரெக்கார்ட் செய்யும் போது மார்க்கெட்ல என்ன விலை கம்பெனிகள் சொல்லியிருந்தாங்களோ அதை தான் நாங்க உங்களுக்கு வெளிப்படையா சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் நிலவரப்படியும் விதைகள் என்னென்ன பிரைஸ்ல போயிட்டு இருக்குன்னு நாங்க இந்த வீடியோ கீழே போடுறோம். ஆனா அதுதான் தமிழ்நாட்டிலே பெஸ்ட் பிரைஸ்னு நாங்க என்னைக்குமே சொல்ல மாட்டோம். அதை விட உங்களுக்கு கம்மியாவும் கிடைக்கலாம், அதிகமாவும் கிடைக்கலாம். சோ நல்ல பிரைஸ் சூஸ் பண்றது உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா நாங்க எங்க சைடுல இருந்து தர 2 உத்தரவாதம் இருக்கு. முதல்ல 100% ஒரிஜினல் மற்றும் தரமான விதை. அடுத்தது விதைப்புல இருந்து அறுவடை வரைக்கும் உங்களுக்கு எப்ப சப்போர்ட் தேவைப்படாலும் எங்க அக்ரானமி டீமோட சப்போர்ட். விவசாயிகள் கண்டிப்பா கேள்வி கேட்கணுங்க, அதுதான் எங்களோட நோக்கமே. அதே நேரம் சந்தை நிலவரங்களையும் சில விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த கேள்விகளை முன் வச்சா இன்னுமே அந்த கேள்வி உறுதியானா இருக்கும்னு நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம். இப்ப நீங்க கமெண்ட்ல உங்க ஏரியாவில என்ன விதை எவ்வளவு ரேட்டுக்கு போகுதுன்னு போடுங்க, மத்தவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.